நீங்க தேர்தல் வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, ஒண்ணுமே செய்யல. ஆனா எதையும் சொல்லாம பாரதிய ஜனதா கட்சி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக நாம் உயர்த்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அதற்கு நிதியம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிராமப்புறத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எந்த விதமான பொய்யை சொன்னாலும் கூட அதை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பொய்யை மட்டுமே மூலதனமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்று வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கின்றார். திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் சில விஷயத்தை கேளுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடனை ரத்து செய்வோம், செஞ்சாங்களா? செய்யுங்க. ஆட்சிக்கு வந்தா சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 1000 ரூபாய் மானியம் கொடுப்போம், செய்யுங்க. ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு 4 ரூபாய் மானியம், செய்யுங்க. ஆட்சிக்கு வந்தா இங்க இளைஞர்கள் இருக்கிறீங்க, முதல் தலைமுறை இருக்கிறீங்க, முதல் முறையாக ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த 5 வருடத்துல 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அரசு வேலை. அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகள்ல 94,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ரிட்டையர் ஆனது எவ்வளவு பேருங்க? 1,05,000 பேர். தமிழகத்தில் ரிட்டையர் ஆனது 1,05,000 பேர் அரசு வேலையில. நீங்க வேலை கொடுத்தது 94,000. ஆட்சிக்கு வந்தா 3 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லி முழு பொய்யையும் சொல்லிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் ஓட்டு வேட்டைக்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நமக்கு தேவை மிக தெளிவாக இருக்கும். நிறைய இளைஞர்கள் இருக்கிறார். இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம், மாற்றம் வேண்டும், யாருக்கு ஓட்டு போடும்? இந்த தேர்தலை பொறுத்தவரை இது பிங்கி பிங்கி பாங்கி தேர்தல் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி வேண்டாம் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் என்பதை அதுவும் குறிப்பாக நம்முடைய சூலூர் சட்டமன்றத்தில் 2 முறை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய மனிதன். நானே ஒரு அண்ணனை பார்த்து அசந்துட்டேன். ஒரு வாரத்திற்கு முன்பு என்னோட ஒருவர் இருந்தார். பார்த்த உடனே, அண்ணே நீங்க டீ கடை வச்சிருக்கீங்களா? இங்க தானே வச்சிருக்கீங்களா? அந்த அளவுக்கு சரளமாக எல்லோரிடமும் பழகக்கூடிய அற்புதமான மனிதர் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற வேட்பாளராக மறுபடியும் நம் முன்னால் இருக்கின்றார். இவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை. அருமை சொன்னது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 11 ஆண்டுகளாக எத்தனையோ நல்ல திட்டங்களை நாம் செயல்படுத்தியும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த மக்களுக்கு போக முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மதுராந்தகத்தில் சொன்னார், தமிழகத்தில் அவ்வளவு ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த வீட்டுக்கு வாங்கின அப்ளிகேஷனை எந்த நடைமுறைப்படுத்தாம சும்மா வச்சிருக்கிறாங்க. அதனால் ஆட்சி மாற்றம் வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரணும். மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி ஒரு வீட்டிற்கும் அது செல்லணும். குறிப்பாக சூலூர் பகுதியில் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் செல்லணும். அருமை சொந்தங்களே, நெசவாள பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கருமத்தம்பட்டு. நெசவாள பெருமக்கள் நிறைய இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி பாருங்க, 138வது வாக்குறுதி, நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி அமைப்போம் செய்கிற வாக்குறுதி 139. விசைத்தறி நெசவாளரிடம் இருந்து அரசு பள்ளி சீருடை கொள்முதல் செய்வோம். ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் அரசு பள்ளி குழந்தைகளுக்கு நாம் சீருடை கொடுக்க வேண்டும் என்றால் 4.5 கோடி மீட்டர் நெசவு செய்யணும். 4.5 கோடி மீட்டர் நெசவு செஞ்சீங்கன்னா எல்லா அரசு பள்ளி மாணவர்களும் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு கைத்தறியாக இருக்கட்டும், விசைத்தறியாக இருக்கட்டும், பெடல் தறியாக இருக்கட்டும், இந்த 3 தறியும் பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் கொள்முதல் செய்திருப்பதே 1 கோடி மீட்டர் தான். 3.5 கோடி மீட்டர் வெளியிருந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். பொங்கல் அன்னைக்கு இலவச வேட்டி சேலை நம் தமிழக மக்களுக்கு அன்போடு கொடுக்கின்றோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி தீபாவளி அன்றும் இலவச வேட்டி சேலையை நம்ம தமிழக மக்களுக்கு கொடுக்கப்போம். அப்ப கொள்முதலை நாம் உயர்த்த போகின்றோம், உங்களிடமிருந்து வாங்க போகின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அது மட்டுமில்லை, அருமை சொந்தங்களே, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சராக மே 4க்கு பிறகு வரக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லாத மின்சாரத்தை 1000 யூனிட்ல இருந்து 1400 யூனிட்டாக உயர்த்திருக்கின்றோம். அதுவும் கூட நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். 65 வயதிற்கு மேற்பட்ட நெசவாள பெருமக்கள் ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக ஓய்வூதியத்தை உயர்த்திருக்கின்றோம். கைத்தறி உங்களுக்கு தெரியும், 300 யூனிட்ல இருந்து
450 யூனிட்டாக உயர்த்திருக்கின்றோம். நெசவாள பெருமக்களை பொறுத்தவரை 1,00,000 விசைத்தறிகள் இந்த ஒரு தொகுதியில மட்டுமே இயங்க வைக்கிறோம். நம்ம பாராளுமன்ற தேர்தலிலிருந்து உங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு தேவை மத்திய அரசோடு ஒத்து போகின்ற ஒரு மாநில அரசுங்க. அதுக்கப்புறம் நாங்க பார்த்து மத்திய அரசோடு ஒத்து போகின்ற ஒரு மாநில அரசு நமக்கு வேணும். இங்க இருக்கக்கூடிய விசைத்தறிக்கான அடிப்படை தீர்வு நாம கொண்டு வருகின்றோம். டெல்லியிலிருந்து தமிழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக பீயூஷ் கோயல் அவங்க இருக்கிறார். இந்த துறையை பார்த்தவர். நமக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு முதலமைச்சர் நீங்க கொடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு குறிப்பாக சூலூர் தொகுதி மிகப்பெரிய அளவில் பயன்பெறும். விசைத்தறி கைத்தறி நெசவாள பெருமக்களுக்கு உங்களுடைய அடிப்படை பிரச்சனையை முழுமையாக தீர்ப்பதற்கு நாங்கள் களத்தில் இருப்போம் என்கின்ற வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்து, அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 10 மணிக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம முடிக்கிறோம். 9:56 நின்று கொண்டிருக்கின்றோம். மிகப்பெரிய அளவில் எழுச்சியோடு காலம் தாமதமாக இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் புன்முறுவலோடு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் நம்முடைய அண்ணன் வி.பி. கந்தசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து, சூலூர் தொகுதியில இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் வாக்களித்து ஒரு பெரும்பாலான வெற்றியை இரட்டை இலை சின்னத்துல நீங்கள் கொடுத்து ஒரு சரித்திர சாட்சியாக 3வது முறையாக அண்ணன் வி.பி. பழனிசாமி தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் அன்போடு பரிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய நாம் நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். கண் துஞ்சாது கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் கூட நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஒரு மிகப்பெரிய அளவில் பணி செய்ய வேண்டும், அவரை நாம் வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எல்லா நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அருமை சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள். வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இந்த தொகுதியில் நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அவரை முழுமையாக அவருக்கு ஆதரித்து நம்முடைய வாக்கை செலுத்தி குடும்பத்துடைய வாக்கை கொண்டு வந்து தொண்டர்களுடைய வாக்கை கொண்டு வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதிய நீதி கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் இரு அசோக் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் பகுதியினுடைய தலைவர் அண்ணன் யூ.பி. பால் அவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூலூர் சட்டமன்றத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர் தோப்பு கணேசன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர்.ஏ. செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அதே போல கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் எல்லோரும் இங்கு இருக்கின்றார்கள். வி.பி. கந்தவேலன் அவர்கள், குமரவேல் அவர்கள், அப்பச்சாமி அவர்கள் நன்றி தெரிவித்து, நகர கழக செயலாளர் ஆதவன் பிரகாஷ் நன்றி தெரிவித்து, அண்ணன் தொப்பீஸ்வரன் அவர்கள் நன்றி தெரிவித்து, பேரூர் கழக செயலாளராக இருக்கக்கூடிய எம்.கே.எம். அனந்த்குமார் அவர்கள், ஸ்ரீனிவாசன் அவர்கள், கார்த்திகை வேளாண் அவர்கள், சண்முகம் அவர்கள், சிவகுமார் அவர்கள், பாலசுப்ரமணியன் நன்றி தெரிவித்து, மேப்பரி பாளையத்துடைய பேரூராட்சி தலைவராக இருக்கக்கூடிய சசிகுமார் அண்ணன் தன்னுடைய முழு படையோடு ஒரு அற்புதமான உள்ளாட்சி தேர்தல் வெற்றியெல்லாம் பெற்று சமீபத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு அண்ணன் சசிகுமார் அவர்கள் தன்னுடைய குழுவோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, என்னோடு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கரிமாறுமுத்து அவர்களுக்கு, அண்ணன் கருமாரிமுத்து அவர்களுக்கு, நம்முடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அருமையண்ணன் கோபால்சாமி அவர்களுக்கு, ஜெயகன் முருகேசன் அவர்களுக்கு, சிதம்பரம் அவர்களுக்கு, மயில்சாமி அவர்களுக்கு, சபாபதி அவர்களுக்கு, நம்முடைய மண்டல் தலைவர்களாக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்களுக்கு, பிரகாஷ் அவர்களுக்கு, ராம்குமார் அவர்களுக்கு, சுபாஷினி அவர்களுக்கு, விக்னேஷ் பிரபு அவர்களுக்கு, கணேசன் அவர்களுக்கு, முருகேசன் அவர்களுக்கு, அதே போல நம்முடைய என்னோடு மேடையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மோகன் மந்திராஜம் அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, மறந்து இருந்து விடாதீர்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னமாக இந்த தொகுதியில இரட்டை இலை சின்னம் வெற்றி சின்னமாக இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல அங்க வரைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய பாதம் பணிந்த நன்றிகளை அங்கே தெரிவித்து, மேலே இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவித்து, அந்த பில்டிங் மேல இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து, அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, பின்பகுதியில் நிறைய நம்முடைய அன்பு சொந்தங்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவர்களும் நன்றி தெரிவித்து, பாலத்தின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு நன்றி தெரிவித்து, பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து உரை முடித்து